என்ன லட்சுமி ஏதாவது சொன்னாளா? வாயை திறக்க மாட்டேங்கிறா சார். இங்க பாரு கயல், இன்னும் எவ்வளவுதான் அடி வாங்குவ? இவ்ளோ தூரம் நீ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஒழுங்கா உண்மையை ஒத்துக்க. நான் சொல்ற மாதிரி கொலைய நீ தான் பண்ணன்னு வாக்குமூலம் கொடுத்துட்டீனா உன்னை இப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணவே மாட்டோம். இல்லன்னு வச்சுக்க, இருக்கிற 2 நாளும் நீ என் கஸ்டடியில தான் இருந்தாகணும். விசாரணைனா எப்படி எல்லாம் இருக்கும்னு நீ பார்க்க வேண்டியது இருக்கும். இது சும்மா ஆரம்பம்தான். விசாரணையோட முறையெல்லாம் இன்னும் நிறைய இருக்கு. அதனாலதான் சொல்றேன், ஒழுங்கா வாக்குமூலம் கொடுத்துரு. அதான் உனக்கு நல்லது. இல்லன்னா என்ன பாக்குற? உனக்காக தான் இது. உண்மையை ஒத்துக்கிட்டீனா நான் உன்னை ஒண்ணுமே பண்ண மாட்டேன். உண்மையை சொல்லலன்னா நான் வேற மாதிரி முடிவெடுக்க வேண்டியது இருக்கும். நான் என்ன முடிவெடுக்கணுங்கிறத நீதான் முடிவு பண்ணணும். என் உயிரே போனாலும் சரி, செய்யாத தப்புக்காக என்னால பழி ஏத்துக்க முடியாது. எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. என்ன வச்சு ஏதோ பெருசா பிளான் பண்றீங்க. உண்மையை கண்டுபிடிக்கணுங்கிறது உங்களோட நோக்கம் இல்ல. ஏதோ நடந்ததை மறைச்சு நடந்த கொலைக்கு என் மேல பழிய சுமத்தணும்னு சூழ்ச்சி பண்றீங்க. விசாரணைங்கிற பேர்ல என்ன அடைச்சு வச்சு டார்ச்சர் பண்றீங்க. ஓ, இந்த அளவுக்கு யோசிக்கிறியா நீ? கொஞ்சம் புத்திசாலியா தான் இருக்க. நீ புத்திசாலித்தனமா யோசிக்கிறதா இருந்தா உன் உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு நான் சொல்ற மாதிரி கொலை பண்ணன்னு உண்மையை ஒத்துக்க. இதோ ஒரு 5 நிமிஷம் வீடியோவா உன்னோட வாக்குமூலத்தை ரெக்கார்ட் பண்ணிட்டா எல்லா பிரச்சனையும் சால்வ். வீணா என்கிட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காம உண்மையை ஒத்துக்கமா. முடியாது. நீங்க நினைக்கிறது எதுவும் நடக்காது. நான் தப்பு பண்ணல. என்னால இந்த பொய் பழியை ஏத்துக்க முடியாது. ஓ, அப்ப இதுதான் உன்னோட முடிவு. குமரவேல் சார். கட்ட அவுத்து விடுங்க. ஓகே சார். நீ அவுத்து விடுமா. ஓகே சார். சீக்கிரம். குமரவேல் சார். உனக்கு நான் 5 லட்சம் ரூபாய் தரேன். ட்ரீட்மெண்ட்டும் என் செலவு தான். சார் என்ன ட்ரீட்மெண்ட் சார்? எதுக்கு சார்? அது ஒண்ணு இல்லையா சார் என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க? ரொம்ப கத்தாதையா, ஆம்புலன்ஸ் வர சொல்றேன்.